நாட்டிடம் பெற்ற மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. இலங்கையை ஆசிர்வதியும் என்ற தொனிப்பொருளில் வணக்கத்திற்குரிய ரோய் ஐசக் தலைமையில் பிரார்த்தனை கூட்டம் யாழ் மாநகர சபை மைதானத்தில் 2வது நாளாகவும் நேற்றும் நடைபெற்றது. இலங்கை வாழ் மக்களின் அமைதியான வாழ்விற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இலங்கைக்கு ஆசீர்வாதம் வேண்டி இந்த விசேட கூட்டம் இடம்பெற்றது. இந்த ஆசீர்வாத பிரார்த்தனை கூட்டம் கடந்த காலங்களில் கொழும்பு, கண்டி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் முதிரை மரக்குற்றுகளை ஏற்றி சென்ற ஒருவர் மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். விவிலை பகுதியிலிருந்து ஏராவூர் நோக்கி குறித்த மரக்குற்றுகளை கொண்டு சென்ற போது ஓட்டமாவடி பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பதுளை தியத்தலாவை பகுதியில் வேன் ஒன்று பள்ளத்தில் குடை சாய்ந்ததில் 2 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் தியத்தலாவை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் ஒருவர் பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.